இந்த திருச்செந்தூருக்கு உண்டான பாடல் இது. இந்த பாடலை வந்து நான் வந்து அர்த்தமே தெரியாம ஒரு சில காலங்கள் படித்த காலம் உண்டு. என்கிட்ட இருக்கிற விளக்க உரை புக்கில் கூட இப்படி ஒரு அர்த்தம் வந்து இல்லை. அது எங்க முருகர் எனக்கு பதில் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, போன தடவை திருச்செந்தூருக்கு நான் வந்த அப்போ மூவர் சமாதியில் ஒருத்தர் மூலியமா அதுக்கு விளக்கம் கிடைக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான பாடல். இந்த பாடல் எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து துன்பம், துயரம், நஷ்டம், கவலை இது எல்லாமே தனித்தனியாக வரும். இருக்கையில் இப்போ நம்ம அனுபவிக்கிறலாம் துன்பமே கிடையாது. இருக்கையில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து துயரம் தான். அது எந்த அளவுக்கு துயரம்னா, அது அந்த துயரம்லாம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கிங்க. உண்மையிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை. நம்ம அனுபவிக்கலாம் ஒரு வேதனையே கிடையாது. ஒரு அப்பா அம்மா ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்று ஒரு 4வது நாளில் அந்த குழந்தை இறந்து போகிற துயரம் வந்து யாருக்கும் வரவே கூடாத ஒரு வேதனை. அப்பேற்பட்ட ஒரு வேதனை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், என்ன இப்படி சோதிக்கிறிய முருகா, இப்படி ஒரு வேதனை இப்படிலாம். இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது. இதை விட மோசமான நான் எத்தனையோ முருகப்பட்ட பேசும் போதெல்லாம் ஒரு சில பேர் கர்மாவெல்லாம் நான் பார்த்து நான் ஒரு